Hi friends, good morning to all. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் பேக்ரவுண்டில் அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சிஸ்டம் அப்படியே ஒரு ½ அன் ஹவருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம ஒர்க்கு ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம விண்டோஸ் அப்டேட்டை எப்படி பெர்மனெண்ட்டாக எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணால் வரும். அதில் போய்ட்டு services.msc அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம செக் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். W ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம விண்டோஸ் அப்டேட் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். விண்டோஸ் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அதில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஸ்டார்ட் அப் டைப் டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெக் எடிட் அப்படின்னு சொல்லி ரன்னில் டைப் பண்ணிக்கோங்க. REGEDIT ரெக் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்துக்கணும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேருக்குள்ளே நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாஃப்ட்வேர்ஸ் ஃபஸ்ட்டு போய்க்கணும். ஓகே, சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அதில் பாலிசிஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மைக்ரோசாஃப்ட் போயிட்டு அதில் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, விண்டோஸை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கீன்னு கிளிக் பண்ணிக்கணும். அதில் ஒரு டைப் பண்ணுற மாதிரி ரீநேம் கேட்கும். நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதில் ரீநேம் கொடுத்துட்டு விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். அதில் கீ கொடுத்துட்டு விண்டோஸ் அப்டேட் ஸ்பேஸ் விடாமல் நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கணும். இப்போ விண்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, விண்டோஸ் அப்டேட்டை ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து அதில் கீ கொடுத்தோன்னா AU அப்படின்னு சொல்லி இதில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ AUவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் அது மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து DWAD அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். DWADை கிளிக் பண்ணிக்கணும். இது நல்லா பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை நம்ம டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். நோ ஆட்டோ அப்டேட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து DWAD அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். DWADை கிளிக் பண்ணிக்கணும். அதில் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நோ ஆட்டோ அப்டேட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் கிளிக் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுக்கலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதில் நம்பர் 0ன்னு ஆல்ரெடி இருக்கும். அதில் நான் 1ன்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கணும். நம்பர் 1ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் வராது. இது யாருக்காவது அப்டேட் பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் பிரச்சனை யாருக்காவது இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணி எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.